திருமணத்தில் திருமுகம். உங்களுள் இருவர் மண்ணுலகில் தாங்கள் வேண்டும் எதை குறித்தும் மனமொத்திருந்தால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். மத்தேயு 18:19. கணவனும் மனைவியும் சேர்ந்து நித்திய வாழ்வை சுதந்திரிக்கப் போகிறவர்கள் என திருமறை கூறுகிறது. 1 பேதுரு 3:7. எனவே விசுவாசிகள் அவிசுவாசிகளை எக்காரணத்தை முன்னிட்டும் மணக்கக்கூடாது. 2 கொரிந்தியர் 6:14-15. உங்கள் அப்பா கடவுள், நீங்கள் மணப்பவரின் அப்பா சாத்தானா இருந்தார். உங்கள் மாமனாரோடு உங்களுக்கு எப்பொழுதும் பிரச்சனைதான். உங்களுக்கு பேசப்படும் நபர் விசுவாசியா இராவிட்டால் அதை குறித்து ஜெபித்து கூட பார்க்க அவசியமில்லை. தூயாவியானவர் திருமறைக்கு மாறாக நடத்த மாட்டார். இருவர் ஒருமனப்பட்டால் ஆகாதது ஒன்றுமில்லை. தனி ஜெபம் தனி தியானம் தவிர்த்து இருவரும் சேர்ந்து ஜெபியுங்கள், தியானியுங்கள். ஜெப அறையில் உங்கள் துணைவர் அல்லது துணைவியின் கரம் பிடித்து கடவுளிடம் மன்றாடுவது என்னே அனுபவம். ஊழியத்தில் ஒரு பக்கமும் திரும்ப முடியாத சூழல்களில் என் மனைவியும் நானும் ஒருமனப்பட்டு வேண்டிய போதெல்லாம் ஆண்டவரது அற்புத நடத்துதலை நிறைவாய் கண்டிருக்கிறோம். ஒரு கூட்டம் முடிந்து வரும்போது எப்படி இருந்தது என்று மனைவி கேட்டால் நன்றாயிருந்தது எனும் வரட்டு பதில் வேண்டாம். விவரங்களை வரிசையாய் சொல்லுங்கள். அதை மனைவி விரும்புகிறாள். பிரசங்கத்தில் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை மூடிக்கொள்ளாமல் மனம் திறந்து பேசுங்கள். நாம் ஒளியில், அதாவது திறந்த மனம் ஒளிவு மறைவின்மையில் நடக்கும் போதுதான் ஒருவரோடு ஒருவர் சரியாய் உறவு கொள்ள முடியும். 1 யோவான் 1:7. இருவரும் இசைவாய் வளர முயல வேண்டும். உங்கள் அளவுக்கு உங்கள் துணை வளரவில்லையானால் அவர்களை அசட்டை செய்யாது முடிந்த வழிகளிலெல்லாம் ஊக்குவியுங்கள், பாராட்டுங்கள். வளர்ச்சி நிச்சயம். முதிர்ந்த தம்பதிகள் சபைக்கும் சமுதாயத்திற்கும் இளைஞருக்கும் பேராசீர்வாதம். கணவனும் மனைவியும் ஆன்மீக காரியங்களில் மனமொத்திருந்தால்தான் சாத்தானை எதிர்த்து நிற்க முடியும். தனி மனிதரை வீழ்த்தக்கூடிய எதிரியை இருவரால் எதிர்த்து நிற்க முடியும். முப்புரி கயிறு ஆறுவது கடினம். பிரசங்கி 4:9-12. கணவன்தான் மனைவிக்கும் இல்லத்துக்கும் தலைவனானதால் மனைவி பிள்ளைகளின் ஆன்மீக வாழ்வுக்கு அவனே முக்கிய பொறுப்பு. வேதத்தில் உள்ள பக்தியுள்ள தம்பதியரின் வாழ்க்கை சரிதைகளை ஆராய்ந்து படியுங்கள். பிள்ளை இல்லாதிருந்தும் மகிழ்வாயிருந்த சகரியா, எலிசபெத், ஊழியத்தில் உதவிய அக்கில்லாள், பிரிஸ்கில்லாள் போன்றோர் சிறந்த மாதிரிகள். கணவன் மனைவி ஊழிய குழுவுக்கு நிகரில்லை. உந்தையை பெற்றிவர் ஓங்கி பெருகவும் ஒருவருக்கொருவர் நல்லன்பில் நிலைக்கவும் தாழ்மை, பொறுமைகள், நற்குண மேன்மைகள் தந்து மதாவியை கொண்டு காத்தருளுமே. கீர்த்தனை பா. தாவீது ஐயர், டோனாவூர்.